சுமார் 80 ஆண்டுகளுக்கு முன்பு திசையன் விளையிலிருந்து திருச்செந்தூர் வரை ஓடியது அந்த தேரிக்காட்டு கருப்பட்டி ரயில். 1914 ஆண்டு முதல் 1940 ஆண்டு வரை அந்த ரயில் இயக்கப்பட்டதாக ரயில்வே வாரிய ஆவணங்கள் கூறுகின்றன. சென்னையை தலைமையிடமாக கொண்ட பாரி அண்ட் கோ நிறுவனம் குலசேகரன் பட்டினத்தில் ஒரு சர்க்கரை ஆலையை துவங்கியது. அந்த ஆலையின் சரக்கு போக்குவரத்துக்காக குலசேகரன் பட்டினம் லைட் ரயில்வே என்ற பெயரில் ரயில் பாதை அமைக்கப்பட்டது. திருச்செந்தூரிலிருந்து திசையன் விளைக்கும் குலசேகரன் பட்டினத்திலிருந்து உடன்குடிக்கும் தனித்தனியாக சுமார் 46 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரயில் பாதை உருவாக்கப்பட்டது. சுதந்திர போர் மேகங்கள் இந்தியாவை சூழ்ந்திருக்க, 2ஆம் உலக போர் உலகை சூழ்ந்திருக்க, தொடர்ந்தும் ஏற்பட்ட நெருக்கடிகள் காரணமாக 1940 ஆண்டு இந்த ரயில் சேவையை பாரி நிறுவனத்தார் படிப்படியாக நிறுத்திவிட்டனர். திசையன் விளை திருச்செந்தூர் இடையே 3 மணி நேர பயணத்துக்கு கட்டணம் 13 அனாவாக இருந்துள்ளது.